பா ஒரே கசகசன்னு இருக்குடா. இந்த ஆடிட்டோரியமுக்கு ஒரு 15-20 ஃபேனாச்சும் வாங்கி போடணும்டா. 15-20 ஃபேன்லாம் தேவைடா, 2 ஃபேன் போதும். அப்படியே என்ன ஃபேன்ரா? அந்த ஃபேனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது தாண்டா நான் சொன்ன ஃபேனு. ஃபேனோட பிளேடை பார்த்தாலே ஹெலிகாப்டர் ரெக்க மாதிரியே இருக்காடா. கரெக்டுடா, இது டிசைன் மிஸ்டேக் இல்லை, இன்ஜினியரிங் டிசைனே இதுதான். இது வந்து சாதாரண ஃபேன் கிடையாது, HVLS ஃபேன், ஹை வால்யூம் லோ ஸ்பீட் ஃபேன். இந்த ஃபேன் டிசைனை பார்த்தா ஹெவி டெக்னாலஜியாக இருக்கும் போல. டேய் எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன டவுட்டு? பிளேடு இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அது என்ன காரணம்? HVLS ஃபேனோட பிளேடு நார்மலாகவே 7 ஃபீட்லேருந்து 21 ஃபீட் வரைக்கும் இருக்கும். இதோட ஸ்பீடு ரொம்ப லோவாக இருக்கும், ஆனால் ஹியூஜ் வால்யூம் ஆஃப் ஏரை மூவ் பண்ண முடியும். ஸ்பீடு கம்மி ஆனால் ஏர் மூவ்மெண்ட் மட்டும் அதிகமா? எக்ஸாக்ட்லிடா, இதுதான் ஹை வால்யூம் லோ ஸ்பீட் ஃபேனோட கான்செப்ட். இவ்வளோ பெரிய பிளேட் எப்படா முழு ஆடிட்டோரியமே கூலிங் பண்ணுது? HVLS ஃபேன் பொதுவாகவே 60லேருந்து 120 RPM ஸ்பீடில் சுழலும். அப்படி சுழலும் போது கோன் ஷேப்பில் காற்றை கீழே புஷ் பண்ணும். அந்த ஏர் தரையை டச் பண்ணதும் சைடில் ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ டாப்லேருந்து பாட்டம் வரையும் கூலிங் தானடா? கரெக்டாக சொன்னடா. சைடில் ஏர் ஸ்ப்ரெட் ஆகும் சொன்னடா, அதுக்கு எதனா டெக்னிக்கல் நேம் இருக்காடா? இருக்குடா, ஹரிசாண்டல் ஃப்ளோர் ஜெட். ஃபேன்லேருந்து வரும் ஏர் ஃப்ளோர் மேலே ஹரிசாண்டலாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகி வாலை ரீச் பண்ணும். அதுக்கப்புறம் ஏர் மேலே ரைஸ் ஆகி ஃபேனுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்போ இந்த கான்செப்டை நம்ம பயன்படுத்தினா 100% ஏர் சர்க்குலேஷன் கிடைக்குமாடா? எக்ஸாக்ட்லிடா. சரிடா, சம்மர் டைம்ல மேலே இருக்கிற நீட்டாக இருக்குமாடா? அதுக்கு எதனா சொல்யூஷன் இருக்கா? அதுக்கு சொல்யூஷன் தான் HVLS ஃபேன். மேலே அக்குமுலேட் ஆன ஹாட் ஏரை கீழே கொண்டு வந்து கூல் ஏரோட மிக்ஸ் பண்ணோம். இதுக்கு பேர் தான் டெஸ்டாட்டிஃபிகேஷன். வேர்டு டஃப்பா இருக்கு, ஆனா ஐடியா சூப்பரா இருக்குடா. இவ்வளவு பேர் ஃபேனா இருக்காடா, இது எவ்வளோ கரண்ட் பில் ஆகும்? பயப்படாதா, இந்த ஃபேனோட பவர் கன்சப்ஷன் 1 to 1.5 கிலோவாட் தான். ஆனா இதோட கவரேஜ் ஏரியா 10,000 20,000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வரும். இப்போ 20 நார்மல் ஃபேன் செய்யற வேலையா இந்த ஒரே ஃபேன் செய்தா? பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. HVLS ஃபேனை ஃபேக்டரி, வேர் ஹவுஸ், ஆடிட்டோரியம், ஃபார்ம் ஷெட்ஸ் போன்ற இடத்துல பயன்படுத்துறாங்க. HVLS ஃபேனை இன்ஸ்டால் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்: சீலிங் ஹைட் மினிமம் 12 to 15 ஃபீட் இருக்கணும். ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராப்பர் எர்த்திங் இருக்கணும். இன்னைக்கு தான் HVLS ஃபேனை பத்தியும் அதோட டெக்னாலஜி பத்தியும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். பிக் ஃபேன்னா பிக் சைஸ் மட்டும் இல்லை, பிக் இன்ஜினியரிங் பிரெயின். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.